Hi students, welcome to Priya's Mini Max. இந்த வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 13.3 ஓட கொஷின் நம்பர் 2 பார்க்க போகிறோம். இந்த எக்ஸசைஸ்க்கான பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. If the median of the distribution given below is 28.5, find the values of x and y. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு ஒரு கிளாஸ் இன்டர்வல் ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டாங்க. இதோட மீடியன் வந்து 28.5 அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டு நமக்கு என்ன கேட்குறாங்க, இந்த எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூவும் நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ இந்த ரெண்டு தான். அண்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இந்த மீடியன் வந்து 28.5 கொடுத்துட்டாங்க. அண்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இன்னொன்று இதோட டோட்டல் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து மீடியனோட ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு என்னென்ன வேல்யூஸ் நம்ம இதுலேருந்து கண்டுபிடிக்கணுன்றது தெளிவாக தெரிஞ்சிடும். இப்போ மீடியன் அப்படின்னா என்ன அர்த்தம், எல் ப்ளஸ் n/2 மைனஸ் சிஎஃப் டிவைடட் பை எஃப் இன்டூ ஹெச். இதுதான் என்னது, நம்மளுடைய மீடியனோட ஃபார்முலா. ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம என்னென்ன வேல்யூஸ் எடுக்கணும்னு பார்ப்போமா. ஃபஸ்ட்டு நம்ம மீடியன் கிளாஸை டிஃபைன் பண்ணுவோம். இந்த கொடுத்துருக்கிற ஃப்ரீக்வன்சி டோட்டல் வந்து 60 இருக்குது, கரெக்டாக. ஸோ இப்போ 60/2ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 30. ஸோ அரௌண்ட் 30ன்றது இந்த ரேஞ்சுக்குள்ளே வரும்னு வச்சுக்கலாம். ஆர் கொடுத்துருக்கிற ஃப்ரீக்வன்சியில் நம்மளுடைய ஹையர் ஃப்ரீக்வன்சி தான் என்னது, மீடியன் கிளாஸ் வருமா. ஸோ இப்போது இதை வந்து நீங்கள் மீடியன் கிளாஸ்னு எடுத்துருக்கோங்க. இங்கே இருக்கிறதுல 20 தான் ஹையஸ்ட்டு. ஸோ ஹையஸ்ட் வேல்யூவை மீடியன் கிளாஸ்னு எடுத்துக்கிட்டா அப்போ எல் அப்படின்றது என்ன அர்த்தம், 20. ஸோ எல் என்னது 20 அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போது நெக்ஸ்ட் நம்ம இன்னொன்று என்ன பண்ணணும், ஹெச் கண்டுபிடிக்கணும். ஸோ ஹைட் அப்படின்றது என்ன, 0, 10, 10, 20 இதுக்கான டிஃப்ரென்ஸ். ஸோ 20 மைனஸ் 10, 10. ஸோ ஹெச்சோட வேல்யூ 10. ஸோ எல் வந்து 20ன்னு தெரிஞ்சிருச்சு, ஹெச் வந்து 10ன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போது n/2, n/2ன்றது என்ன அர்த்தம், டோட்டல் 60, இதில் பை 2 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 30 அப்படின்றது தெரிஞ்சிருமா. இப்போ நம்மளுக்கு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியும் வேணும். ஃப்ரீக்வன்சி அப்படின்றது இதோட ஹையஸ்ட் வேல்யூ எஃப் அப்படின்றது தான் வந்து ஃப்ரீக்வன்சி. ஸோ 20. இப்போ நம்மளுக்கு வேறு என்னென்ன தெரியணும், குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி தெரியணும். ஸோ இப்போ குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சினா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மீடியன் கிளாஸ்க்கு ப்ரீவியஸில் இருக்கிற ஃப்ரீக்வன்சி தான் நம்மளுடைய குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், 5 அப்படியே எழுதுங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், 5 + x. அடுத்து இதுவும் ஆட் பண்ணி எழுதிங்கன்னா 20 + 5 வந்து 25 வந்துடும். ஸோ 25 + x. நெக்ஸ்ட் இது கூட ஆட் பண்ணிங்கன்னா 25 + 5 வந்து 40. ஸோ 40 + x. இப்போ பாருங்கள், இதுவும் ஆட் பண்ணிங்கன்னா 40 + x + y. நெக்ஸ்ட் என்ன வருது பாருங்கள், இதையும் ஆட் பண்ணிங்கன்னா 45 + x + y. கரெக்டா. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், இந்த 45 + x + y அப்படின்றது என்னது, ஆக்சுவலி அதோட வேல்யூ தான் 60 அப்படின்றதுக்கு அர்த்தமா. ஸோ இது நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க. இந்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே வர்ற டோட்டல் தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ 45 + x + y = 60 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போது நம்ம இதில் x + y எவ்வளோன்றது ஈஸியாக எழுதிடலாமா. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ 45 + x + y = 60. இப்போ இந்த 45 இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகும், -45 ஆகும். ஸோ அப்போது x + y = 60 - 45 எவ்வளோ, 15. ஸோ நம்மளுக்கு என்ன வருது, இது ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு நீங்கள் அதை அப்படியே வச்சுக்கோங்க. நம்ம இதில் வேல்யூஸ் கண்டுபிடிச்சு இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இந்த ஈக்குவேஷன் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்மளுக்கு இன்னும் இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண என்ன தான் தெரியணும், சிஎஃப் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி மட்டும்தான் தெரியணும். ஸோ சிஎஃப் அப்படின்றது என்ன அர்த்தம், நம்மளோட ஃப்ரீக்வன்சிக்கு ப்ரிசீடிங் 1. அப்போ சிஎஃப் அப்படின்றது என்ன, 5 + x. கரெக்டாக. அதாவது இந்த ஃப்ரீக்வன்சி நம்ம மீடியன் கிளாஸ் எடுத்திருக்கோம், அதுக்கு முன்னாடி இருக்கிற 5 + x தான் என்னது, நம்மளுடைய சிஎஃப். ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாமே அப்படியே ஸ்ட்ரைட்டாக இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோமா. அவங்க ஆல்ரெடி மீடியன் என்ன கொடுத்துருக்காங்க, 28.5ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ 28.5 ஈக்குவல்ட்டுன்னு போட்டு இந்த எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இந்த சிஎஃப் இருக்கிற இடத்துல 5 + x இருக்குது. அப்போ அதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், எக்ஸை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், மீடியன் எழுதுங்க. 28.5 = L என்னது, 20 + n/2. n/2 எவ்வளோ சொன்னோம், 30. ஸோ 30 - 5 + x டிவைடட் பை எஃப் என்ன சொன்னோம், 20 இன்டூ ஹெச் எவ்வளோ நம்மளுக்கு வந்தது, 10. ஸோ இப்போ பாருங்கள், இது கட் பண்ணலாமா, 10
2 டைம்ஸ் வந்துருமா? ஸோ இப்போ பாருங்க நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 20 இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகும், -20 ஆகும். ஸோ இப்போ 28.5 -20 இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு 30 - 5 - x by 2. ஸோ இப்போ பாருங்கள் 28.5ல் 20 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும், 8.5 வரும். இந்த டினாமினேட்டர் நீங்கள் போகும்போது நியூமரேட்டரில் போகுமா, அப்போ என்ன இருக்கும், 8.5 into 2 is equal to 30 minus 5 எவ்வளோ, 25 minus x. ஸோ மைனஸ் எக்ஸ் இந்த பக்கம் போனால் ப்ளஸ் எக்ஸ் ஆகும். ஸோ அப்போ 25 மைனஸ் இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 8 2s are 16, அப்புறம் ஒரு 0.5 இருக்குது, அதுக்கு ஒரு 1, ஸோ 17 வருமா? அப்போ ப்ளஸ் 17 இந்த பக்கம், அதாவது இந்த மைனஸ் எக்ஸ் இந்த பக்கம் போனால் ப்ளஸ் எக்ஸ் ஆகும். இந்த ப்ளஸ் 17 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 17 ஆகும். அப்போ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்ன வருது, எக்ஸோட வேல்யூ 8. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், கொடுத்துருக்கிற மீடியனை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சிட்டோம், எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸோட வேல்யூவை இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு ஒய் கிடச்சிருமா? அதாவது எக்ஸ் இருக்கிற இடத்துல 8 போட்டிங்கன்னா 8 + y is equal to 15. அப்போ y equal to என்ன வரும், இப்போ பாருங்கள் 8 + y is equal to 15. அப்போது y is equal to 15 minus 8. அப்போ y-யோட வேல்யூ என்ன, 7. ஸோ நம்மளுக்கு என்னென்ன வேல்யூஸ் கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் கேட்டாங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம், இது ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ இந்த சம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். நீங்கள் குமுலேட்டிவ் எழுதும் போது எக்ஸ் அண்ட் ஒய்யை ஆஸ் சச் வச்சு அப்படியே எழுதிக்கிட்டே வரணும். லாஸ்ட்டில் வர ஆன்சர் இந்த டோட்டலுக்கு ஈக்குவல், இது ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது 45 + x + y இந்த டோட்டலுக்கு ஈக்குவல், இந்த ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் மோர் ஓவர் இதில் என்னென்ன வேல்யூஸ், அதாவது நம்ம ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி எடுத்து அதில் எல் ஹெச் எல்லாம் எடுக்கிறோம் இல்லையா, இந்த வேல்யூஸ் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் கிடைக்கும். அந்த எக்ஸை நம்ம எடுத்த இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி ஒய் கண்டுபிடிச்சிட வேண்டியது தான். ஸோ இப்போ இதோட இந்த செகண்ட் சம் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் தேர்ட் சம் பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.